ஹாய் கேஸ், குட் மார்னிங். பாப்பாவுக்கு வீக்கெண்ட் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் போயிட்டாங்க. எனக்கு தான் ஒரே ஃபீலிங்காக இருக்குது. பாப்பா நல்லா ஹாப்பியாக தான் ஸ்கூலுக்கு போனாங்க. பாப்பா ஃபஸ்ட் டே ஸ்கூல் போனதுலேருந்து இப்போ வரையும் அல்லாமல் தான் ஸ்கூல் போகிறாங்க. ரொம்ப ஜாலியாக தான் கிளம்புறாங்க. அதை நினச்சா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆள் என்னமோ இங்கே தான் இருக்கேன், ஆனால் மைண்டு ஃபுல்லாக பாப்பா மேலே தான் இருக்குது. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை. ஃபஸ்ட் டைம் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மைண்டு ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்கும். இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணுன்னு நினச்சேன். நேரில் வந்து பார்த்துட்டு சில பேர் வந்து ஏன் வீடியோவில் போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மளிகை கடைக்கு நான் எப்படிங்க ரெடி ஆகிட்டு வர முடியும்? இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டால் தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. வெளியே எங்கேயாவது ஃபெஸ்டிவல் இல்லை ஃபங்க்ஷன் போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி ஆயிடுவேன். மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிடுவேன். கடையில் இருக்கனால மேக்கப் போட்டு அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டால் தான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு மேக்கப் போட்டால் தான் நீங்கள் பார்ப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.